ராஜாவுக்கு இருந்து வந்திருக்கு. அன்னைக்கு 2017 ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி ராஜா அவங்க அம்மாவை அவரோட அறைக்கு கூட்டிட்டு போயிருக்கார். அங்க தான் சொந்தமா பண்ணிய வீடியோ கேம்ஸை விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்கும் என்று ஒரு கமெண்ட் சொல்லும்படியும் கேட்டிருக்கான். அதை நம்பி ராஜாவோட அம்மா பத்மா கதிரையில இருந்து கணனிய பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க பின்னாடி இருந்து பத்மாவோட கழுத்தை நெரிச்சு ஜிஞ்சன் ராஜா கொலை பண்ணியிருக்கான். ஆன்லைன்ல ஒரு கோடாரிய முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கான். பத்மா இறந்த பின்னாடி அவங்களோட உடலை அவனோட குளியலறைக்கு எடுத்துட்டு போய் அந்த குளியலறையில வச்சு அவங்களோட உடலை துண்டு துண்டாக வெட்டி இருக்கான். பின்னாடி ஒன்றுமே நடக்காதது போல அவனோட அறையில இருந்து கீழ்த்தளத்துக்கு போயிருக்கான். அங்க போய் அப்பா ராஜதங்கம் மற்றும் சகோதரி கூட ஒன்னா இருந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிடும்போது ராஜாவோட சகோதரி அம்மா எங்கன்னு கேட்டப்போ அவன் பண்ணிய வீடியோ கேம்ஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதோட சாப்பிட்டு முடிஞ்சதும் அவங்க அப்பாவையும் சகோதரியையும் ஒவ்வொன்னா அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பத்மாவை எப்படி கொலை பண்ணினானோ அதே போல 3 பேரையுமே கொண்டிருக்கான்.